ஹேலிகுப்பி எலிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சாம்பல் மேக கூட்டங்கள் இந்திய வான்பரப்பை சூழ்ந்து உள்ளது. டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்து உள்ளதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா வழியாக டெல்லி வான்பரப்பிலும் சாம்பல் மேக கூட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அபார் மாகாணத்தில் ஹேலிகுப்பி எரிமலை 12,000 ஆண்டுகளுக்கு பின் வெடித்து சிதறியிருக்கிறது. பல கிலோமீட்டர் உயரத்துக்கு கரும்புகைகள் எழுந்த நிலையில் லாவா குழம்பு வெளியேறி வருகிறது. ஹேலிகுப்பி எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சாம்பல் மேக கூட்டங்கள் இந்திய வான்பரப்பை அடைந்திருக்கிறது. டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்து உள்ளதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சாம்பல் மேக கூட்டங்களில் சல்பர் டை ஆக்சைடு, சிறிய பாறை துகள்கள் ஆகியவை சுமார் 10 முதல் 15 கிலோமீட்டர் உயரம் வளிமண்டலம் வரையிலும் பரவியிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளுக்கு பின் வெடித்த அந்த எரிமலையின் காரணமாக அதன் சாம்பல் புகையானது வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சூழ்ந்துள்ளதால் அங்கு காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்திருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஹேலிகுப்பி என்ற எரிமலை இருக்கிறது. எத்தியோப்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள இந்த ஹேலிகுப்பி எரிமலை சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெடித்தது. இத்தனை காலத்திற்கு பிறகு அந்த எரிமலை வெடித்ததால் சாம்பல் மேகங்கள் உலகெங்கும் பரவி வருகிறது. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றினால் இந்த எரிமலை சாம்பல் மேக கூட்டங்களானது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து முன்னதாக எத்தியோப்பியாவின் அக்பார் பிராந்தியத்தில் அமைந்துள்ள இந்த எரிமலை வெடித்து சிதறிய நிலையில் அந்த சாம்பல் கிழக்கு நோக்கி மெல்ல நகர்ந்து வருகிறது. இது இரவு நேரத்தில் டெல்லியை அடைந்தது. தொடர்ந்து இந்த எரிமலை சாம்பலால் வானம் வழக்கத்தை விட இருண்டு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி காற்று மாசுடன் போராடி வரும் நிலையில் இந்த எரிமலை சாம்பலும் டெல்லியை நேற்றிரவு வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக விமான சேவையானது கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வளிமண்டலத்தில் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பரவியுள்ள இந்த சாம்பல் மேகங்கள் முதலில் குஜராத்துக்குள் நுழைந்தது. பின்னர் அது ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை நோக்கி நகர்ந்தது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த ஹேலிகுப்பி எரிமலை வெடிப்பால் சுமார் 15 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் பரவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எரிமலை வெடிப்பை தொடர்ந்து இந்தியாவின் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு ஆலோசனையை வெளியிட்டது. அதில் எரிமலை சாம்பலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் விமான போக்குவரத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எரிமலை சாம்பல் பரவும் இடங்களை பொறுத்து விமான ரூட்டை திட்டமிடவும் அதற்கேற்ப எரிபொருளை கணக்கிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை தற்போது இந்த சாம்பல் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. சாம்பல் மேகத்தில் பெரும்பாலும் சல்பர் டை ஆக்சைடால் ஆனது என்ற நிலையில் எரிமலை பிழம்பு அதிக காற்று மாசை ஏற்படுத்தாது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் இது நேபாளத்தின் மலைப்பகுதிகள், இமயமலை மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் SO2 அளவுகளை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். எத்தியோப்பியாவின் அக்பார் பிராந்தியத்தில் ஹேலிகுப்பி எரிமலை வெடித்த போது அடர்ந்த புகை மண்டலம் 14 கிலோமீட்டர் உயரம் வரை வானில் பரவி பல கிராமங்களை சாம்பலால் மூடியது. சுமார் 500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த எரிமலை பூமிக்கு அடியில் 2 டெக்டோனிக் தகடுகள் அமைக்கும் இடமான ரிஃப்ட் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.